Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Welcome to Hema Home Remedies with Hemalata Vinod Kumar. இப்போ இன்னைக்கு வந்து நான் 1/2 kg மட்டன் எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டனை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சிடலாம். ஒரு குக்கர்ல மட்டனை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டா போதும். இப்போ இதை நம்ம ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். போட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரைக்கிறதுனால பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ மட்டன் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு மராட்டி மொட்டு, 2 ஸ்டார் போட்டுக்கிறேன். 5-6 பட்டை, ஒரு 5 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 6 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனிங்கன்னா பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா பாதி வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவும் வெங்காயமும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சோம்ல, அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வதக்கிறதுனால அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆஹா, இப்போ தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே வருது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் அந்த புதினா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கும் போது அதோட வாசனையே சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதக்கும் போது ஃபைனலாக போட்டு வதக்குங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் ரொம்ப குழையாது. அப்புறம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி அரிசி ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதோட அரிசியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதிலே கொஞ்சம் அரிசியை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியை வந்து நம்ம மசாலா கூட சேர்த்து வறுக்கும் போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அரிசி உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணியும். நம்ம யூஸ்வலாக செய்கிறது எப்படின்னா மட்டன் போட்டுட்டு அப்புறம் தண்ணிலாம் ஊற்றிட்டு ரைஸ் போட்டு நம்ம வேக வைப்போம். இப்படி செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் தண்ணியோட மட்டனையும் சேர்த்து ரைஸில் போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள்,
பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். சிக்கன் 65 பவுடர் இருந்தால் அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி அரிசிக்கு வந்துட்டு நீங்கள் 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. இப்போது இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து பாதி குக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அடியிலலாம் போட்டு கலர வேண்டாம், சும்மா மேலே மட்டும் கலரிக்கோங்க. இந்த மாதிரி ரைஸ் வந்து பாதி குக் ஆகும் போது தயிர் போட்டு கலர்னிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கலர்னிங்கன்னா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வீடே கமகமான்னு இருக்குது பிரியாணி வாசனை. பாருங்கள், மட்டனும் நல்லா குக் ஆகிருக்கு. ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். வாவ், நம்மளோட டேஸ்டியான யம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக பிரியாணி செய்கிற மெத்தடில் செய்யாமல் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். எனக்கு